ஒரு டவுட், டூ மெனி பான் சைட்ஸ். இப்போ வந்து ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு போனை போய் திறந்து பார்த்தாலே நிறைய ஆபாசமான விஷயங்கள் தெரியுது இல்லையா? சோ இந்த மாதிரி ஆபாசத்தை பாக்குறதுனால ஒருவேளை மக்களுக்கு வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வருதா? யங்ஸ்டர்ஸும் வந்து சோஷியல் மீடியா மூலியமாக என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, இன்னொரு ஊரில் கிஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ஊரில் உடலுறவு இருக்காங்க, யூடியூப் சேனல் இஸ் கிவிங் தம் ஆக்சஸ் டு குட் அண்ட் பேட். நம்ம இதை ட்ரை பண்ணால் என்னன்னு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிறாங்க ப்ரெக்னன்சியில். தென் தே டோன்ட் நோ வாட் டு டூ. 16-17 வரும்போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஆர் ஆல் இன் ஃபுல் ஃப்ளோ. ஸோ தே ஹேப்பன் டு கெட் செக்ஷுவல் அட்ராக்ஷன், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவோம் முன்ன. இப்போ அது செக்ஷுவல் அட்ராக்ஷனாக போயிட்டு இருக்கு. அப்படின்னா இஃப் யூ லைக், யூ ஆர் ஃபேசினேட்டட் பை அ பர்சன்னா, வை டோன்ட் வி ஹேவ் சம் செக்ஸ்? அப்பா அம்மாக்கு தெரியாம வை டோன்ட் வி மீட், வை டோன்ட் வி ஹேவ் அ ட்ரிங்க், வை டோன்ட் வி ஸ்மோக், வை டோன்ட் வி ஹேவ் செக்ஸ் அப்படின்னு போகுது. So this leads to an unplanned pregnancy and or அவங்க கர்ப்பம் ஆகும்ன்ற அந்த புரிதலே இல்லாம இருக்கலாம். கல்யாணத்துக்கு அப்புறமா கூட பர்மிஷன் இல்லாம ஹஸ்பண்ட் இஸ் ட்ரைங் டு ஃபோர்ஸ் himself on her, marital rape ல வருது. சோ அந்த அளவுக்கு லேடீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. ஜென்ஸை ப்ரொடெக்ட் பண்ண இல்லையே, கொஞ்சம் கஷ்டம் தான். வணக்கம் மக்களே, வெல்கம் டு யூ தமிழ் பாவை. இந்திய நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் இப்ப பாத்தீங்கன்னா நான் பெரம்பூர்ல ஸ்ரீனிவாச பிரியா ஹாஸ்பிட்டல் இருக்கேன். இங்க டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் மேம் தான் மீட் பண்ண வந்திருக்கோம். வணக்கம் டாக்டர். வணக்கம். வணக்கம் டீனா. இன்றைய காலகட்டத்தில் வந்து ஒரு பையனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அவங்களோட சைக்காலஜி வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ அட் ப்ரெசென்ட் செக்ஸ் எஜுகேஷன் வந்து மஸ்ட்ன்னு நினைக்கிறீங்களா? ஆஸ் யூ ரியலி செட், இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு பொண்ணா எங்கள் அம்மாவுக்கு இருந்தேன்னு யோசிக்கும் போதும், my own daughters and mother relationship, it is quantum change. Today parents have become friends. Parents are no longer playing the disciplinary role. ஏன்னா ஸ்கூல்லேயே டீச்சரை வந்து டிசிப்ளினரியாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ ஸ்கூல்லேயும் ஜாலி தான், வீட்லேயும் ஜாலி தான். தே ஆர் ஹேவிங் அ லாட் ஆஃப் ஃப்ரீடம் டு எக்ஸ்ப்ரெஸ். ஸோ இப்போ தான் நமக்கு ஆக்சுவலாக பையனா இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்கான், பொண்ணுன்னா இப்படி திங்க் பண்ணிகிட்ருக்காங்கன்னு புரிய வருது. தி அதர் இம்பார்ட்டன்ட் திங், த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் போக பார்த்தீங்கன்னா the ஹார்மோன்ஸில் அந்த என்விரான்மெண்ட் அது எவ்வளோ மாறிடுச்சு இல்லையா? சோஷியல் மீடியா இஸ் கிவிங் தம் so much of exposure, environment has changed, and what I feel is சின்ன பொண்ணு ஒரு 10 வயசுலேயே இன்னைக்கு வயசுக்கு வந்துடுறாங்க. பட் ஏஜ் ஆஃப் மேரேஜ் பார்த்தீங்கன்னா 21-22லேருந்து இட் இஸ் ஷிஃப்டிங் அண்ட் கோயிங் 25, 28 and even 30. ஸோ அந்த ஹார்மோனல் சர்ஜஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா? அது வந்து இஸ் கிவிங் அ லாட் ஆஃப் கன்ஃபியூஷன் ஃபார் யங் கேர்ள்ஸ் அண்ட் யங் பாய்ஸ் டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் செக்ஸ். அதை தடுக்கணும்னு சொல்கிறத விட அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இப்படி இருந்தால் உங்களுக்கு நல்லது, உங்கள் செக்ஷுவல் ஃப்யூச்சர் லைஃப்க்கு நல்லதுன்னு சொல்கிறதுக்கு செக்ஸ் எஜுகேஷன் அவசியம். ஸோ தட் அவங்களுடைய பர்சனல் ஹைஜீன், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறது, ஒரு அன்பிளான்ட் ப்ரெக்னன்சி அண்ட் அபார்ஷன் அது அன்சேஃப் ஆகாமல் போகிறது, செப்டிக் அபார்ஷன்னு சொல்லுவோம். முக்கியமாக கான்ட்ரசெப்ஷன், நம்மளுடைய கரு உருவாக்குற தன்மையை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியணும். இந்த நாலேஜ் வாட் இஸ் செக்ஷுவலி ஹெல்தி லைஃப்னு புரிய வைக்கிறதுக்கு இன்றைக்கு செக்ஸ் எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட். அதை நம்ம ஜஸ்ட் செக்ஸை பற்றி பேசுகிறோன்னு எடுத்துக்காம ஆரோக்கியத்தை பற்றி பேசுகிறோன்னு யோசிக்க ஆரம்பிக்கணும். கவர்மெண்ட் அண்ட் டாக்டர்ஸ், பேரண்ட்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ், தே நீட் கைடன்ஸ். எல்லாத்துலேயுமே கைடன்ஸ் கொடுக்குறோம்ல, புரிதல் இல்லைன்னு நினைக்கிறீங்களா மேம்? ஏன்னா இப்போ வந்து செக்ஸ் எஜுகேஷன் அப்படின்னாலே பேரண்ட்ஸாக இருக்கட்டும் ஈவன் யங் பீப்புள் கூட ஐயா அப்படின்னு மூஞ்ச சுளிக்கிறாங்க. எதனால அப்படி? அதை வந்து நம்ம இன்டர்கோர்ஸோட கனெக்ட் பண்ணிடுறோம் இல்லைம்மா. உடலுறவோட பற்றி மட்டும் நம்ம நினச்சி செக்ஸ் எஜுகேஷனை கொண்டு வந்தோம்னா அது வந்து ஒரு டேபு ஆயிடுது. பட் அதை டேபுவை பிரேக் பண்ணி நம்ம எல்லாத்துலேயும் முன்னேறிட்டு வரோம். அப்போ வந்து நம்ம யங்ஸ்டர்ஸும் வந்து சோஷியல் மீடியா மூலியமாக என்ன புரிஞ்சுக்கிறான்னா, இன்னொரு ஊரில் கிஸ் பண்ணுறாங்க, இன்னொரு ஊரில் உடலுறவு இருக்காங்க, யூடியூப் சேனல் இஸ் கிவிங் தம் ஆக்சஸ் டு குட் அண்ட் பேட். நம்ம இதை ட்ரை பண்ணால் என்னன்னு ட்ரை பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிறாங்க ப்ரெக்னன்சியில். தென் தே டோன்ட் நோ வாட் டு டூ. கரெக்ட். சில சமயம் எக்ஸ்பெரிமெண்டலாக போய் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் சும்மா ஒரு கருக்கலைப்பு மாத்திரை வாங்கி போட்டால் என்னன்னு, தென் தே லேண்ட் அப் வித் ப்ளீடிங் ஆர் தே லேண்ட் அப் வித் அ காம்ப்ளிகேஷன். அந்த மாதிரி சிக்கல்களை தவிர்க்கணும்னா சமுதாயம் மாறிட்டு வருது. நம்மளுடைய யங்ஸ்டர்ஸ் நிறைய எக்ஸ்போஷருக்குள்ளே வர்றாங்க, பேரண்ட்ஸ் ஹெசிடேட் பண்ணுறாங்க அதை பற்றி பேச. ஸ்கூலும் வந்து அதை வந்து டிஸ்கஸ் பண்ணாமல் வெறும் அகடமிக்ஸ் நீ 100க்கு 100 மார்க் வாங்கினா மட்டும் போதும்னு போகிறத
டிரெக்ஷன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சோஷியல் மீடியா அதை டேக் ஓவர் பண்ணாங்கன்னா எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் கேன் கோ ராங். ஸோ ஐ திங்க் கவர்மெண்ட், டாக்டர்ஸ் and parents should get together ஒரு structured good sex education program. Aim என்ன? To protect our young. Not to condition them or instruct them, but to protect. இன்னொரு டவுட், டூ மெனி பான் சைட்ஸ் இப்போ வந்து ஒரு பீரியட்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் இப்போ வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு ஃபோனை போய் திறந்து பார்த்தாலே நிறைய ஆபாசமான விஷயங்கள் தெரியுது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஆபாசத்தை பார்க்கறதுனால ஒருவேளை மக்களுக்கு வந்து தவறுகள் நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் வருதா? ஐ திங்க் என்னைக்குமே தொன்று தொட்டு ஆபாசம் நம்மளை சுற்றி நடந்துக்கிட்டே தான் இருந்துகிட்ருக்கு. தட் இஸ் நாட் சம்திங் வாட் டு சே அது புதுசாக நடந்துட்டுருக்குன்னு சொல்ல முடியாது. பட் திருப்பி திருப்பி சொல்லும்போது சோஷியல் மீடியா வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட நம்மக்கிட்ட காட்டும்போது நம்ம அது ஒரு பெரிய விஷயம் போல இருக்குது, அது அவ்வளோ காமனாக நினச்சிட்ருக்கு போல இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். பட் யார் அதை தேடி போகிறாங்களோ, இப்போது விபச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறது தொன்று தொட்டு நடந்துட்டுருக்கா, அதை தேடி போகிறவங்க இன்றைக்கும் இருந்துட்டு தானே இருக்காங்க. ஸோ சேம் லைக் தட் அ பான் சைட் வில் பி தேர், பட் நாட் எவ்ரிபடி வில் கோ டு. நமக்கு வளர்ப்புன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ வென் வி டீச் அவர் யங் சில்ட்ரன் that if we start talking about sex, in fact if parents start talking about sex in a healthy way, the child will look at sex as a healthy factor. அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அருவருப்போடவோ இல்லை அசிங்கமாகவோ அல்லது வந்து அதை ராங்குன்னு பார்க்குறது, இட்ஸ் அ ராங் ஆக்ட் அப்படின்னு பார்க்குறத வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ ஐ திங்க் லைக் ஹவு வி டீச் ஸோ மெனி திங்ஸ் டு அவர் சில்ட்ரன், செக்ஸ் ஷுட் ஆல்சோ பி அ ஹெல்தி டாக் இன் ஃபேமிலி ஆஸ் த சைல்ட் மெச்சூர்ஸ் பை டோசஸ். 10 வயசில் என்ன சொல்லணும், 12 வயசில் என்ன சொல்லணும், 14 வயசில் என்ன சொல்லணும். அதே மாதிரி அப்பா அம்மா பழகுறதும், பசங்க முன்னாடி தொடக்கூடாது, பசங்க முன்னாடி ஃபிசிக்கல் கான்டாக்ட், அதாவது PDAன்னு ஒரு வார்த்தை இருக்குது பார்த்தீங்களா, பப்ளிக் டிஸ்பிளே ஆஃப் அஃபெக்ஷன், அதுவே தவறுன்னு இல்லை சொல்கிறாங்க. இது என்ன அநியாயமா இருக்கு? கணவன் மனைவி வந்து அப்பா அம்மாவா ஆகும்போது அந்த குழந்தைங்களுக்கு புரிய வைக்கணும், அன்புன்றது வந்து இட்ஸ் அ கண்டினியூஸ் ஃபேக்டர் பிட்வீன் ஆப்போசிட் ஜெண்டர்ஸ் ஆர் whoever you consider as a loved one. I think it all starts at home. சூப்பர். ஸோ செக்ஸ் எஜுகேஷன் இருந்தால் இந்த ரேப்பு சில பாலியல் குற்றங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? கட்டாயமாம்மா. இப்போ வந்து க்ளோதிங் சென்ஸே மாறிட்டு வருது. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் எடுத்தீங்கன்னா there are a lot of young girls who are comfortable in wearing summer clothes which will be little less clothing. பட் அதை வந்து நம்ம ஆபாசத்தோட இணைக்கிறதோ இல்லை நீ இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறதுனால தான் ரேப் அதிகமாகுதுன்னு சொல்கிறதோ இட்ஸ் அ கம்ப்ளீட்லி ராங் திங். ஏன்னா நம்ம வந்து கர்டைல் பண்ணுறோம் செக்ஸை. வந்து நம்ம நாட்டோட கலாச்சாரம் படி பிஃபோர் மேரேஜ் செக்ஸ் இருக்கிறத வந்து நம்ம ஒரு தப்பான பார்வையில் பார்த்துட்ருக்கோம். பட் ஐ திங்க் திங்ஸ் ஆர் சேஞ்சிங் அரவுண்ட் அஸ். ஸோ நோ செக்ஸ் இஸ் அ குட் திங் டு ஃபாலோ. அது நோ ஆல்கஹால், நோ ஸ்மோக்கிங் மாதிரி பிஃபோர் மேரேஜ் நம்ம கலாச்சாரம் கல்ச்சர்னு சொல்கிறது. பட் இஃப் வி லுக் அட் கல்ச்சர் இஸ் சேஞ்சிங்னு எடுத்துக்கிட்டோம்னா சேஃப் செக்ஸ் அப்படின்னு சொல்கிறது தான் இஸ் அப்ராப்ரியேட். ஸோ சேஃப் செக்ஸ் ஃபாலோ பண்ணும்போது ரேப்புன்ற அந்த கொஷின் வந்து ஸ்லோலி வில் கம் டவுன் இல்லையா? ஓவராலாக வந்து இப்போ 2 இளைஞர்கள் எதுக்காக சேர்ந்து பழகிறோன்னே புரியாமல் பழக ஆரம்பிச்சிடுறாங்க, திடீர்னு பிரிய ஆரம்பிச்சுக்கிறாங்க. தென் இட் பிகம்ஸ் அ கன்ஃபியூஷன். நெக்ஸ்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் டீன் பிரெக்னன்சி. இந்த அன்வான்ட் பிரெக்னன்சியே வந்து இந்த டீன்ல தான் வருது. எதனால இந்த டீன் பிரெக்னன்சி ரொம்ப அதிகமாக இருக்கு இப்போ? இப்போதான் அதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இட்ஸ் பில்டிங் அப் டு திஸ் கொஷின். யங்ஸ்டர்ஸ் ஆர் இப்போ ஒரு பொண்ணு எடுத்துக்கிட்டிங்கன்னா the age in which they get the first period is now become earlier, 10 years. ஸோ அவங்களுக்கு 10 இயர்ஸில் வந்து விளையாடுற ஒரு வயசில் they are already capable of becoming pregnant because once periods வந்தால் they are capable of becoming pregnant. And parents வந்து அதை பற்றி பேசுகிறதே இல்லை. they still look at the girl as a young kid. nobody is sensitizing that சில விஷயங்கள் இன்டர்கோர்ஸ் போன்ற விஷயங்கள் நடந்தால் it will lead to a pregnancy. good touch, bad touch எதுவுமே தெரியாது. so she can be exploited. அல்லது 16-17 வரும்போது அவங்களுக்கு ஹார்மோன்ஸ் ஆர் ஆல் இன் ஃபுல் ஃப்ளோ. ஸோ தே ஹேப்பன் டு கெட் செக்ஷுவல் அட்ராக்ஷன், இன்ஃபேச்சுவேஷன் சொல்லுவோம் முன்ன. இப்போ அது செக்ஷுவல் அட்ராக்ஷனாக போயிட்டு இருக்கு. அப்படின்னா இஃப் யூ லைக், யூ ஆர் ஃபேசினேட்டட் பை அ பர்சன்னா why don't we have some sex? அப்பா அம்மாக்கு தெரியாமல் why don't we meet, why don't we have a drink, why don't we smoke, why don't we have sex அப்படின்னு போகுது. So this leads to an unplanned pregnancy and or அவங்க கர்ப்பம் ஆகும்ன்ற அந்த புரிதலே இல்லாமல் இருக்கலாம். பர்டிகுலர்லி இப்போ நிறைய யங் கேர்ள்ஸ்க்கு வந்து irregular periods இருக்குது, பாலிசிஸ்டிக் ஓவரிஸ்ன்னு சொல்லுவோம். முக்கால்வாசி அவங்களுக்கு பீரியட்ஸ் எப்பயுமே 50 days 60 days ஒன்ஸ் தான் வரும்.
ஸோ அவங்க தான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத கூட உணராம பீரியட்ஸ் தான் தள்ளி போச்சுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ இட்ஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நீங்கள் கொண்டு வந்துருக்கிற டாபிக் வந்து இட்ஸ் அ டாபிக் விச் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட் டு பி டிஸ்கஸ்ட். சோஷியல் அவேர்னஸ் கட்டாயமாக வேணும். நம்ம யங்ஸ்டர்ஸை நம்ம புரிய வச்சு ப்ரொடெக்ட் பண்ணணும். அவங்கள அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மோட அவங்களுக்கு பிடிக்காது. நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னா இனிமேல் அவங்கள நம்ம கண்டிஷன் பண்ண முடியாது. பட் நல்லது கெட்டது சொல்லி கொடுத்தோம்னா நம்ம ஒரு பிள்ளைங்க மாதிரி அமேசிங் வேர்ல்ட்லேயே எங்கேயுமே கிடைக்க மாட்டாங்க. நம்ம தான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். இது அவங்களுக்கு தெரியக்கூடாது, இது அவங்களுக்கு புரியக்கூடாதுன்னு நினைக்கணும். அவங்களுக்கு தெரியணும், அவங்களுக்கு புரியணும், அவங்க பாதுகாக்கப்படணும். இப்போ இன்கேஸ் பிரெக்னென்ட் ஆயிட்டாங்க, என்ன பண்றது? இப்போ வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி வீக் திஸ் ஹஸ் ஸ்டார்டட் ஹேப்பனிங்மா. அ யங் கேர்ள் நாட் மேரிட் ஆர் ஹேவிங் அன் அன்பிளான்ட் pregnancy is now becoming a very 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 common event for most gynecologists. I must say they need to go to the right place. முதல்ல எல்லா கைனகாலஜிஸ்ட்டும் ரெடியாக இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. MTP Act 2021 நம்ம கவர்மெண்ட் இஸ் என்கரேஜிங் மேரிட் அன்மேரிட் கேர்ள்ஸ் டு கம் அலோன் அண்ட் சீக் ப்ரெக்னன்சி அபார்ஷன். அதாவது அவங்களுக்கு ஒரு ரைட்டாகவே கொடுக்குறாங்க, த ரைட் டு அபார்ஷன். முந்தையெல்லாம் சைன்லாம் கேட்பாங்களே. இப்போ ஒரு 18 வயசு தாண்டின பொண்ணு இருக்குன்னா சிங்கிளாக அந்த பொண்ணு வந்து அவ அளவுக்கு கையெழுத்து போட்டுட்டு அபார்ஷன் ஃபெசிலிட்டிஸை தே கேன் யூஸ் இட் இன் அ ஹெல்தி என்வாயன்மெண்ட், இன் அ சேஃப் என்வாயன்மெண்ட் அண்ட் டிபெண்டிங் நாங்கள் மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் அவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்து அவங்களுக்கு எது பொருத்தமான ஆப்ஷனோ அதை சேஃப் மற்றும் ஹைஜீனிக்காக ஆஃபர் பண்ணுறோம். நீங்கள் 18 வயசுக்கு உள்ள ஒரு வயசில் இருந்தீங்கன்னா ஆப்வியஸாக 18 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆகிற எல்லா ப்ரெக்னென்சியுமே இஸ் டேக்கன் ஆஸ் அந்த பொண்ணுக்கு புரியாத வயசில் நடந்திருக்கு. ஸோ அந்த இதுதான் அந்த பாஸ்கோ ஆக்டுக்குள்ளே வருது. ஓ, பாஸ்கோ ஆக்ட்ல என்ன பண்ணுவோம் அப்போ? அதுக்கு வந்து there is a structured procedure where we have to inform the police and it doesn't mean that police வந்து உங்களை threaten பண்ண போகிறாங்க. You can always say he is my boyfriend and இது consensual act மூலியமா தான் நடந்தது அப்படின்னா it ends there. அவங்க ஹராஸ் பண்ண போகிறது இல்லை. வீட்டுக்கெல்லாம் சொல்லுங்க, ஹராஸ் பண்ண மாட்டாங்க. the aim is not harassment. the aim is to understand இந்த பொண்ணை யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்களா, அப்யூஸ் பண்ணியிருக்காங்களா, எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் பாஸ்கோ ஆக்ட் இருக்கு. ரைட்? ஸோ நமக்கு தெரிய வருது இந்த பொண்ணு தானோட இஷ்டத்தோட தான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கா அப்படின்னா தென் இட் இஸ் ஜஸ்ட் லெஃப்ட் வித் அ மினிமல் சே. இது ஒரு 14-15 வயசு பொண்ணு. யாரும் 14 வயசுல போயிட்டு சந்தோஷமா யார் கூட இன்டர்கோர்ஸ் இருக்கணும்னு நினைக்கிற வயசே இல்லை. ஒரு ஆசையில போய் ஆசையிலேயே வராது, அது விபரீதத்துல தான் அது நடந்திருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்து whoever has done it has definitely done a mistake இல்லையா? So I think they have to go through the legal proceedings and end of the day அந்த பொண்ணு சொல்ற வார்த்தை தான் முக்கியம். என்னுடைய பர்மிஷனோட நடந்தது அப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறமாவே கூட இப்போ இருக்கே மெரைட்டல் ரேப்னு இருக்கா இல்லையா? கல்யாணத்துக்கு அப்புறமா கூட பர்மிஷன் இல்லாம ஹஸ்பண்ட் இஸ் ட்ரைங் டு ஃபோர்ஸ் ஹிம்செல்ஃப் ஆன் ஹர், மெரைட்டல் ரேப்னு இல்லை வருது. அந்த அளவுக்கு லேடிஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கு சட்டம் இருக்கு. ஜென்ஸை ப்ரொடெக்ட் பண்ண இல்லையே, கொஞ்சம் கஷ்டம்தான். பாவம் மேடம். ஜென்ஸ் எல்லாம் ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்ற ஒரு இதுதான் பேஸ். ஜெண்டர் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணணும்னா அகெயின் அது செக்ஸ் எஜுகேஷனால முடியும். செக்ஸ் எஜுகேஷன்ல ஒரு காம்பனண்ட்டே ஜெண்டர் ஐடென்டிட்டி, நம்மளை நாம புரிஞ்சுக்கிறது, நம்மளுடைய மேல் செக்ஷுவாலிட்டி, நம்மளுடைய ஃபீமேல் செக்ஷுவாலிட்டி. அதே போல் ஜெண்டர் ரெஸ்பெக்ட், ஆப்போசிட் செக்ஸுக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். நம்ம ஆணுக்கு மரியாதை கொடுக்கணும், ஆண் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்கணும். அப்போ தானே ஜெண்டர் ஈக்குவாலிட்டி வரும். இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் ஆணாதிக்கம், அது போய் ஒரு ஸ்டேஜில் பெண்ணாதிக்கம்னு வர்றதுல வந்து இட்ஸ் நாட் த ரைட் வே டு கோ. என்னென்ன டிப்ஸ் மேம் இப்போ டீன் பிரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு? பிகாஸ் நம்ம செக்ஸ் வச்சுக்காதுன்னு சொல்ல முடியாது, அவங்களும் வந்து கண்டிப்பாக கேட்க போகிறதும் இல்லை. ஸோ டீன் பிரெக்னன்சி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்?